யார் வீட்டோட இருக்கமோ அது வரைக்கும் நம்ம வாழ்க்கை சரியா இருக்கு. எதை தாண்டி நம்ம போய் விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை, கெட்டு போறவன் விட்டே கொடுப்பதில்லை. உண்மையா இங்க இருக்கின்ற இந்த கல்லூரி சார்ந்த தலைவர், செயலாளர், துணை செயலாளர், பிரின்சிபால் மற்றும் அனைத்து அந்த காலத்துலாம் ஏதாவது பிரச்சனைனா பெரியவங்க ஆலோசனை சொல்லுவாங்க. இன்னைக்கு அதை ஆலோசனை சொன்னா கேட்கறதுக்கு நம்ம இல்ல. ஒண்ணு கணவர், நீங்க நிறைய பார்த்திருக்கலாம், கணவர் கோபப்பட்டதற்கு எவ்வாறு மூச்சு என்பது, இருதயம் என்பது, கண்கள் என்பது, சுவாசம் என்பது முக்கியமோ, ஒரு மனிதனுக்கு அடிப்படை ரீதியான சட்டம் எவ்வாறு முக்கியமோ அதே போன்று சட்டம் பற்றிய விழிப்புணர்வு முக்கியம்தான். சட்டங்கள் புத்தக வடிவிலேயே பஜாரில் கடைகளில் விற்பது உண்டு, விலைக்கு வாங்குவது உண்டு. சட்ட கல்லூரியில் பயின்ற மாணவர்கள் சட்டம் பற்றிய விழிப்புணர்வு அறிந்து கொண்டு பிற்காலங்களில் வழக்கறிஞராகவோ எங்களை போன்ற ஒரு நீதிபதியாகவோ தன் பணியை தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் பொறியியல் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த மாணவர்களுக்கு ஏன் சட்டம் பற்றிய விழிப்புணர்வை மேம்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த கேள்விக்குரிய உள்ளத்திலே இருந்து வருகிறதா செய்யும். பெற்ற கல்வி, பயின்ற கல்வி எந்த அளவிலே உங்களுக்கு பயன் சேர்ந்தது என்பதுதான் முக்கியம். கல்லூரியின் நிர்வாகஸ்தர் அனைவரும் சொல்லிய ஒரே கொள்கை, ஒரு கருத்து, இந்த கல்லூரியில் பயின்ற ஒரு மாணவி சிவில் படிப்பில் 98.5 விழுக்காடு வாங்கியிருக்கார் என்று சொல்லும்போது உண்மையிலேயே மற்ற மகிழ்ச்சி. கல்வி செல்வம் தான். இந்த கல்வியை நீங்கள் நன்றாக கற்று பயின்று ஒரு வேலையை செல்லும் பொழுதுதான் நீங்கள் எவ்வாறெல்லாம் இந்த கல்வியை சுவாசித்தீர்கள், உங்களுக்கு கல்வியை ஊட்டிய அறிவாளிகள், ஆற்றல் மிகு விரிவுரையாளர்கள் எவ்வளவு உங்களுக்காக உழைத்து பாடுபட்டு உங்களை ஒரு இந்தியாவின் வருங்கால சிற்பியாக வருவதற்காக திட்டம் தீட்டி உங்களெல்லாம் நாளடைவில் அதே சிந்தனையுடன் தான் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள்.